ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபாமணி விலாக். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக காம்பினேஷன் இருக்கக்கூடிய முட்டை குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். குழம்பு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எந்தாவது ஒரு எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், இந்த எண்ணெய் எடுத்துக்கலாம். அது தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் மிளகு, பெருஞ்சீரகம், நல்ல சீரகம் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு 4 பல்லு இடித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10, அதுவும் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுக்கோங்க இல்லையா, அதை போட்டு தட்டி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி பைன் பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். மசாலா பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீர் சில்லி பவுடர், முட்டை குழம்பு மசாலா, இது 4 எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வீட்டு குழம்பு மசாலா மட்டும் ஆட் பண்ணிட்டு கூட முட்டை குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அரை மூடி தேங்காய், பெருஞ்சீரகம் போட்டு மிக்ஸி ஜாரில் இதுவும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். கூட 3 முட்டை எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் மிளகு, சீரகம்லாம் வச்சுருந்தோங்க, அதை போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சதும் தட்டி வச்ச பூண்டு, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி லைட்டாக ஃபஸ்ட் இது வதக்கலாம். சும்மா 1 நிமிஷம். இப்போ கூட பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். வதங்கிடுச்சு. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் கூட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கலாம். பார்த்தீங்கன்னா சில்லி பவுடரும் காஷ்மீர் சில்லி பவுடர் மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போயே அதனால அந்த ராஸ்மல் போய் நல்லா கலர் கொடுக்கும். காரத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். மல்லித்தூளில் 1 டேபிள் ஸ்பூன், முட்டை குழம்பு மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம், சீக்கிரம் நல்லா வதங்கும். ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கலாம். நல்லா இடையில எடுத்து கிளறி விட்டுட்டு மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கலாம். இப்போ மீதி இருக்குது அந்த மல்லித்தூள், முட்டை குழம்பு மசாலா தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதுவும் ஒரு வதக்கலாம். நல்லா இப்போ நல்லா வதக்கிட்டு ஒரு கிளாஸ் மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப வேணாம். லைட்டாக அந்த ராஸ்மல் போய் அந்த எண்ணெயில் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதி வரணும். அதனால் லைட்டாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி, தொக்கு பதத்தில் இருக்க மாதிரி மட்டும் தண்ணி ஊற்றி கலந்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த ராஸ்மல்லாம் போயிடுச்சு, மிளகாத்தூள் ராஸ்மல்லாம். இப்போ தேங்காய், பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருந்தீங்களா, அந்த பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணி இந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். திக்காக தூக்கு பதத்தில் ஒரு திக்காக கிரேவி மாதிரி இருக்குன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு, இன்னும் சால்னா மாதிரி நல்லா தண்ணியாக வேணும்னாலும் தண்ணி எவ்வளோ வேணுமோ இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நான் கொதிக்க வச்சுக்கிறேன். நல்லா கொதித்து திக்கானதும் முட்டை எந்த அளவு வேணுமோ நான் ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த டைமில் அடுப்பை.
ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ முட்டை வெந்துச்சா செக் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுக்கலாம். முட்டையை அந்த ஹீட்லேயே வேகாமல் இருந்தால் கூட வெந்துடும். அவ்வளோதாங்க, நம்ம முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாதம், டிஃபன் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த முட்டை குருமா. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி சிம்பிளாக செய்கிற ரெசிபி வேணும்னா மறக்காமல் சுபாமணி விலாக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.